டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 நாளைக்கு தேவையான சட்னி, 5 விதமான சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் சட்னி தானங்க, இதில் நமக்கு தெரியாத என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சட்னியிலையும் ஒரு புதுவிதமான டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட முக்கியமாக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற எல்லா சட்னியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு இல்லைனா நைட்டு டின்னர் தோசைக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒன்று கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முதலாவது சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சட்னிக்கு இது போல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு சட்டி சூடாகிட்டு இருக்கு. ஒரே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானே ஒரு 5 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டு, 5 பல்லு பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு காரத்துக்கு சின்னதாக ஒரு 5 காஞ்ச மிளகா, நம்ம ஏரியா மிளகா, 3 காஷ்மீர் மிளகா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே ஒரு 75 கிராம் பொரிகடலை வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பொருளை மிதமான சூட்டில் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிகடலையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லேசாக நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளியை சுத்தப்படுத்திட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் பொரிய விட்டுட்டு நம்ம அப்படியே இறக்கிடலாம். இறக்கி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம இங்கே வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல அந்த சட்டிக்கான பொருளை இதில் சேர்த்துடலாம். காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 50 ml சேர்த்துட்டு இப்போ நைஸான நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சூப்பராக நைஸான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் மேலே ஒரு தாளிப்பு, நம்ம எப்பயும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா சூப்பராக தாளிச்சிட்டு மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காயில் அரைமுறி தேங்காய். அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கருப்பு இல்லாமல் எடுக்கணும். அந்த நம்ம துருவினது நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ துருவின தேங்காய் மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொரிகடலை, கம்மியான அளவில் தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சின்னதாக காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்காங்க. பூண்டு ஒரே ஒரு பல் பூண்டு போதும். இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு சின்னதாக 2 துண்டு இஞ்சி போட்டால் போதும், இல்லைன்னா ஒரு துண்டு போட்டால் கூட போதும். புதினா தலை ஒரு 5-6 இலை எடுத்து இலையாக மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கோம். அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சீரகம் ஒரு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த ஜாரில் 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குவோம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலு தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அந்த அளவுக்கு நல்லா வெள்ளேறுன்னு நல்லா அருமையாக இருக்கும். அடுத்து கடுகு, உளுந்து, எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிப்பு போட்டு வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்த சட்னிக்கு மீடியமான மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே 150 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பழுத்த தக்காளி சிவப்பாக எடுத்து வச்சுருக்கோம். இது மீடியம் இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி 150 கிராம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம். இந்த சட்னிக்கு தேவையான காரம் நான் ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்க. நான் கடலாம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூனு உளுந்து, அதுவும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு கடுகு உளுந்து நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சு வந்தோடனே 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தக்காளியை அப்படியே பேஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஜாரில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து மட்டும் லேசாக அந்த ஜாரை அலசிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பச்சை அரைச்சிருக்கிறதுனால இந்த தாளிப்பில் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். அதனால் மீடியமான ஹீட்டில் நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்து சின்ன பவுல் எடுத்துகிட்டு இதில் 2 டீஸ்பூனு நம்ம பொரிகடலை மாவு, உடச்சக்கடலை மாவு தான் இது, நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு பொடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. இப்போ நம்ம தாளிப்பில் தக்காளி அந்த பேஸ்ட்டை சேர்த்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம இங்கே பொரிகடலை மாவை 50 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த இடத்துல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும்.
இப்போ நம்ம பொரிகடலை மாவை கரைச்சி ஊற்றி 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். அடுத்து ஒரு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடான ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பூண்டு 3 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதை எண்ணெயில் லேசாக ஒரு பரட்டி விடுங்க. அதே போல் 2 இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க. காரத்துக்கு இங்கே 3 பச்சை மிளகா நல்லா மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கூட உரிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதை தாளிப்பில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க. வெங்காயம் நமக்கு லேசாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வந்த உடனே இங்கே ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். 1-2 ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும், மீடியமான சைஸில் போதும். வதங்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விடுங்க. தக்காளி லேசாக மசிஞ்சு வந்தால் போதும். அந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம மல்லியில் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு பெரிய கட்டாக எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லி சட்னிக்கு இந்த மல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். சேர்த்துட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மல்லியும் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மல்லி சட்னிக்கு அந்த மல்லியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியமான ஹீட்டில் வதக்கி விடுங்க போதும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச மல்லியை நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதாவது அரைக்கிற அளவுக்கு தகுந்தாப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதாவது அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சட்னியாக அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி சட்னி எல்லாம் மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும், நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு மீடியமான மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா உரிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டு வந்து சின்ன பல்லாக இருக்கிறனால ஒரு 8 பல்லு சேர்த்துருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி துண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக ஒரு 3 துண்டு இருக்குது. அதையும் உள்ளே சேர்த்துடலாம். காஷ்மீர் வத்தல் ஒரு 5 வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது நம்ம ஏரியா காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்த்துருக்கோம் மீடியம் சைஸில். அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 50 ml தண்ணி மட்டும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை 2 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு சேர்த்துட்டு லேசாக அந்த தாளிப்பை ஒரே வாட்டி கலந்து விட்ருங்க. அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ ஒரு 50 ml தண்ணி சேர்த்து அந்த ஜாரை கழுவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ நமக்கு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான குண்டூர் காரா சட்னி அருமையாக தயாராகிடுச்சு. இன்றைக்கி 5 விதமான சட்னி பார்த்துருக்குறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியில் உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.